ஸோ எப்படி நம்ம வெயிட் கெயின் பண்ணலாம்? ஸோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஷார்ட்கட் தான் இந்த மலர் மருத்துவம். நம்மளோட ரத்தம் உடம்புல கம்மியாக இருந்தால் கூட அதை கூட இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காம்பினேஷனை மேக் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். எவ்வளவோ சாப்பிட்றேன், எவ்வளவோ எக்ஸசைசஸ் பண்ணுறேன், ஆனாலும் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன். வெயிட் இன்க்ரீஸ்னால் குண்டாகிறது கிடையாது. நான் ஃபிட்டாக இல்லை, மசில்ஸ் இல்லை, எனக்கு சரியான பாடி ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் சார், எவ்வளவோ சாப்பிட்றேன், எவ்வளவோ எக்ஸசைசஸ் பண்ணுறேன், ஆனாலும் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன். சில பேர் மீடியமாக இருப்பாங்க, ஆனால் ஃபிட்டாக இல்லை, மசில்ஸ் இல்லை, எனக்கு சரியான பாடி ஸ்ட்ரக்சர் இல்லை. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க பார்க்கவே ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறேன் சார், நான் என்ன பண்ணாலும் உடம்பு ஏறலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்குறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ எப்படி நம்ம வெயிட் கெயின் பண்ணலாம்? ஸோ வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஷார்ட்கட் தான் இந்த மலர் மருத்துவம். ஸோ மலர் மருத்துவம் அப்படின்னாலே எல்லா மருத்துவத்துடைய ஷார்ட்கட் தான். ரிசல்ட்ஸ் ரொம்ப வேகமாக வருது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு சிம்பிள் திங் மைண்ட் பாடி சோல் அப்படின்ற அந்த 3 விஷயத்தை நம்ம ட்ரீட் செய்கிறோம். ஸோ இந்த வெயிட் கெயின் கூட நம்முடைய கவலை இருக்குது இல்லையா, நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறது, நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன்னு கவலைப்படுறது, அதுக்கு ஏற்ற மாதிரி மனநிலைக்கான மருந்துகளும் கூடவே உடல்நிலைக்கான மெடிசன்ஸ். நம்ம இந்த வெயிட் கெயின் உடம்பு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு, உடம்புல இந்த மசில்ஸ் எல்லாம் கரெக்டாக கெயின் ஆகிறதுக்கு நிறைய இந்தியன் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்னென்ன இந்தியன் ஃப்ளவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வெயிட் கெயின் கிட்டில் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்வாழை, ஸ்பைரலூனா, ஜென்ஷன், டேண்டிலியன் ரூட், கஸ்டர்ட் ஆப்பிள், இஞ்சி, அதான் நம்ம ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம், அஸ்வகந்தா, அதிமதுரம். ஸோ இந்த மாதிரியான பல ஃப்ளவர்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த வெயிட் கெயின் கிட்ட யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு மெயினான ஃப்ளவர்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் சில ஃப்ளவர்ஸையும் யூஸ் பண்ணி தான் இந்த வெயிட் கெயின் கிட்ட நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒல்லியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடம்புல சில பேருக்கு சுருக்கமாகிட்டு இருக்கும், ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, பாடி நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீலிங்ஸுக்கு இந்த மாதிரி பாடியோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. குழந்தைக்கு வெயிட் லெஸ்ஸாக இருக்குது, இல்லை பெரியவங்களுக்கு வெயிட் லெஸ்ஸாக இருக்குது, ஹெச்பி லெவல்ஸ் கம்மியாக இருக்குது, நம்மளோட ரத்தம் உடம்புல கம்மியாக இருந்தால் கூட அதை கூட இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காம்பினேஷனை மேக் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த கிட்டில் உங்களுடைய உடம்புல ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உடம்பை நல்லா பளபளப்பாக ஆக்கிறதுக்கு, உடம்பு வெயிட் கெயின் ஆனாலே மசில்ஸ் ஸ்ட்ரக்சர்டாக இருந்தாலே ரொம்ப பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கும். ஸோ உடம்போட பளபளப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உடம்புல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உடம்பை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு. வெயிட் இன்க்ரீஸ்னால் குண்டாகிறது கிடையாது. ஸோ நிறைய பேர் ரொம்ப 0 சைஸில் இருக்கிறது அழகாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல, அது டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் உடம்பு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். இது வெயிட் கெயினுக்கான வீடியோ. அந்த வெயிட் லாஸ் வீடியோவை நீங்கள் ஒரு முறை போய் பாருங்கள். ஸோ வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்துச்சுன்னா நம்ம ஃபிட்டாக இருக்கிறோன்னு அர்த்தம். நீங்கள் வேறு எதை பற்றியும் நீங்கள் கவலையே பட வேணாம். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் பல கிட்ஸை நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த வெயிட் லாஸ் கிட்டுன்றதும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு கொண்டு விட்டுரும். இந்த வெயிட் கெயின் கிட்டும் ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ அதை நம்மளுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி விடும். ஸோ அதுக்கான கிட்டு தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான கிட்டை நீங்கள் வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.